ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. உங்களுக்கு த்ரிஷா பிடிக்குமா இல்ல நயன்தாரா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ வாங்க எபிசோட்குள்ள போயிடலாம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோவை டபுள் ஆக்டிங்ல உள்ள வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்த்துடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க, அந்த ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து பேக்கப் எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி எடுத்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்க சிசிடிவிலாம் இருக்கு இல்லையா, அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஃபேக்ட்ரியில இருந்து ஒரு டேங்கர் லாரி மாதிரி ஒரு லாரி வெளியில போயிருக்கு. அதுல யூனிட் 101 அப்படின்ட்டு எழுதியிருக்கு. இந்த லாரியை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் எப்போவோ அந்த லாரியை கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே அவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த லாரியை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். அந்த லாரி எங்க வீட்டுக்கு தான் வந்தது. எங்க தாத்தா என்ன சொன்னாரு, அதுல ஏதோ வென்டிலேட்டர் மாத்தணும், அதனால எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொன்னாரு. மேபி அந்த லாரியில தான் அவர் பதுக்கி வச்சிருந்த அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றா. ஒருவேளை நான் சொல்றது சரியா இருந்தா பணம் வீட்டுல இல்ல, அப்ப வேற எங்கேயோ இருக்கு அப்படின்றா. இப்படி ஹீரோ ஹீரோயினும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபேக்டரியில இருந்து வெளியில வந்து இப்ப அப்படியே சோனு மழை பெய்யுதுங்க. இந்த மொமெண்டில் தான் நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பில்டிங் கிட்ட நிப்பாரு. இதை தான் நம்ம போன எபிசோட்ல பார்த்திருப்போம். அப்படியே பொழுது போன வேலையில ஹீரோயின் வேற மழையில நனையக்கூடாது, அதனால ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு கோட்டை கழட்டி அவளுக்கு போத்தி விட்டுட்டு நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வர்றதுக்காக போறாரு. அந்த மழையில டயர்டா இருந்த ஹீரோயின் என்ன பண்றா, அப்படியே கீழே உட்காந்து அவ கையில சாஞ்சி அப்படியே கண்ணை மூடிடுறா. பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு பரிதாபத்தோட ஓரமா, அதாவது மழையில நனையாம ஓரமா உட்காந்து இருக்க மாதிரி தெரியுது. இப்ப யாரோ ஒருத்தவங்க கார்ல வராங்க. நானும் நம்ம ஹீரோ தான் கார் எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சேன். பட் கார்ல வர்றது ஹீரோ இல்ல, வில்லன் யங்ஷங். இவ ஹீரோயின் ஒரு ஓரமா உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு அவன் காரை ஓரமா நிறுத்திட்டு கார்ல இருந்து ஒரு கொடை எடுத்துட்டு போய் அவளுக்கு பிடிக்கிறான். அவ கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும் போது ஹேயின் அப்படின்னு கூப்பிடுறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு அவர் பேக்கா யங்ஷுவான்னு தெரியல. பேக் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேஷுவலா அவர்கிட்ட பேசுறா. என்ன அதுக்குள்ள கார் எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. அவ குழம்பி போயிருக்கா, ஹீரோன்னு நினைச்சுதான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஷங்க்கு நல்லாவே தெரியுது. எல்லாமே தெரிஞ்சு ஏன் இங்க ஓரமா உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்தது, அதனாலதான் நான் ஓரமா உட்காந்தேன் அப்படின்னு சொல்றா. சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அவளும் அவனுடைய கையை பிடிச்சி எழுந்திருக்கிறா. ஆனா அவளுக்கு தெரியறது எல்லாமே இவன் பேக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அவ எப்பவும் ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது, வெளியில போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போலாம், வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்கேயா சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் பிடிக்கிறா. அவளுக்கு அவனை பார்க்கும் போது பேக் மாதிரி தெரியுது, பட் அவரு ஹீரோ கிடையாது. ஹீரோ எப்படி டேக் ஓவர் பண்ணி கூட்டு போவாரோ அதே மாதிரி கைய போட்டு அவளை கூட்டு போயிடுறான். இப்ப வேகமா நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு அங்க வந்தாரு இல்லையா, அவர் வந்து பாக்குறாரு இந்த யங்ஷங் வந்து ஹீரோயினை கூட்டு போறான் அப்படின்றத. உடனே ஒரு கார்ல வேகமா அவங்கள தொடர்ந்து பின்னாடியே போறான். பட் அவனும் ரொம்ப டைவர்ட் பண்ணி அந்த காரை ஓட்டுறான். ரொம்ப வேகமா நம்ம ஹீரோ போறாரு, அதுக்கு மேல அவன் வேகமா போறான். முன்னாடி ஒரு லாரி வருது, அந்த லாரியில இவங்களை எப்படியாவது டைவர்ட் பண்ணி விட்டுணும், நம்ம ஹீரோவோட காரை இடிக்க வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காரை டர்ன் பண்றான். பட் அதுல இருந்து நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிடுறாரு. இது வரைக்குமே நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது பேக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யங்ஷங் அப்படின்னு அவளுக்கு தெரியாது. எப்படியோ வேகமா ஓட்டி வந்து அந்த காரை வழிமறிச்சு நிறுத்திடுறாரு. இப்பதான் ஆப்போசிட் கார்ல இருக்காங்க இல்லையா யங்ஷங்கும் நம்ம ஹீரோயினும். அதுல ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்து போலீஸை கூப்பிடுறேன், இந்த கார் நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, நான் உடனே போலீஸை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய போன் எடுக்கிறா. பக்கத்துல இருக்க யங்ஷங்க என்ன கேக்குறான், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறான். பக்கத்துல இருக்கிறது யங்ஷங்னு இப்ப கூட அவளுக்கு தெரியல. இப்ப ஆப்போசிட்ல இருந்த கார்ல இருந்து யாரோ இறங்கி வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பேக்குங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசிக்கிறா. முன்னாடி நிக்கிறது பேக்குனா பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோவா ஸ்லோமோல நடந்து வந்து இந்த கார் முன்னாடி நிக்கிறாரு. கண்ணு ஃபுல்லா கலங்கி போயிருக்கு. சோனு மழையில நீ என் மேல ஏத்திட்டு தான் இந்த காரை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தில்லோட நிக்கிறாரு. இப்ப யங்ஷங் என்ன பண்றான், அந்த காரோடைய டோரை லாக் பண்றான். லாக் பண்ணதும் நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி நிக்கிறது பேக்குனா இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறது யங்ஷங். இப்ப அவன் என்ன கேக்குறான், இப்பயாச்சும் என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேக்குறான். இது எப்படி நடந்தது, நான் எப்படி இப்படி பண்ணேன், என்ன நினைக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு, உனக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியாம உன் கூட வந்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வெளியில இருந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹெயின் வெளியில வா வெளியில வான்னு கத்திட்டு இருக்காரு. ஹீரோயினும் என்ன பண்றான், அந்த டோர் ஓபன் பண்றான். பட் டோரை லாக் பண்ணிட்டான்ல இந்த யங்ஷங், டோர் ஓபனாவே ஆக மாட்டுது. ஹீரோயின் திரும்பி டோரை ஓபன் பண்ணி யங்ஷங், நான் அவன்கிட்ட போயே ஆகணும், நீ டோரை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றா. பட் அவன் என்ன சொல்றான், உன் மேலதான் தப்பு இருக்கு, என் மேல அந்த தப்பு இல்ல, நீ தான் என்ன அவன் நினைச்சுக்கிட்டு என் கார்ல ஏறி வந்த, இதுல என் மேல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறான். வெளியில நின்னு ஹீரோ கண்ணீர் விட்டு அழுகாத குறையா நின்னுட்டு இருக்காரு.
இப்ப காருக்கு முன்னாடி இருந்த ஹீரோ காரோடைய டோர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இவனோ டோரை திறக்க மாட்டான் அப்படின்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வெளியில நின்று ஹேயின் ஹேயின் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. அவருக்கு இவ வெளியில வரமாட்டாளோ, இவளை பாத்திர மாட்டோமோ, இவளை தொட்டு பேசிட மாட்டோமோ அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவன் இருக்கான்ல யங்ஷங், அவன் என்ன பண்றான், நான் அவங்ககிட்ட பேசணும், வெளியில எங்கேயாவது போகலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கூட உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்றா, தயவு செஞ்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணு, டோரை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணு, அவன் வெளியில இருக்கான்ல ரொம்ப பதட்டமா இருக்கான், நான் வெளியில போய் அவங்ககிட்ட பேசினாதான் அவன் நிம்மதி ஆகுவான், தயவு செஞ்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஒரு டீப்பான ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் அவன் அந்த டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். நம்ம ஹீரோயினும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வந்து நம்ம ஹீரோவை பாக்குறான். என்னாச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு அவன் கேட்கறான். நான் வேணும்னே பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியுது உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதனாலதான் அவன் கார்ல ஏறி வந்துட்டேன்னு எனக்கு தெரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றாரு. இவங்க இப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மூணாவது மனுஷன் இருக்கான் இல்லையா யங்ஷங், அவன் என்ன பண்றான், டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வரான். அவனும் அந்த கார்ல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அதாவது கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறதுக்காக கூப்பிடுறாரு. பட் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவோட கைக்குள்ள ஹோல்டாக இருக்குல்ல அவ கையை, அதை தனியாக எடுக்கிறா. இவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறானா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் அவன் கூட போனேன் இல்லையா, அப்போ அவன் என்கிட்ட என்ன சொன்னானா, என்னோட கிராண்ட்பாவை கூட்டு போய் காமிக்கிறேன்னு சொன்னான். ஸோ நான் அவன் கூட போயிட்டு என்னோட கிராண்ட்பாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். கார்க்குள்ளே உட்காந்து இந்த யங்ஷங் என்ன சொல்லியிருப்பான், நீ என் கூட வந்தனா உன்னுடைய கிராண்ட்பா இருக்கார் இல்லையா அவனோட தாத்தா, அவரை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். அதை தான் நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் திரும்பி வரேன், நீ வீட்டுக்கு போ, நான் போயிட்டு என்னுடைய தாத்தாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ என்ன கேட்குறாரு, நானும் உன் கூட வரேன், நீ மட்டும் எப்படி தனியாக போவா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யங்ஷங் என்ன சொல்றான், நான் அவளை மட்டும்தான் கூட்டேன், உன்னை கூப்பிடல அப்படின்னு சொல்றான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போ, நான் திரும்பி வரேன், திரும்ப வந்து என்னை கூப்பிட்டு போ சரியா, இதை வச்சுக்கோ, நான் திரும்ப வருவேன், நீ கவலைப்படாம போ, திரும்ப நீயே வந்து என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்றா. ப்ளீஸ் இப்படி பண்ணாத, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்றாரு. இருந்தும் என்னை புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றான், அந்த கார்ல ஏறி உக்காந்துடுறா. யங்ஷங் அப்படியே ஒரு மாதிரி இலக்காரமா நம்ம ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோக்கோ செமக்கும் வருது, ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா ஹீரோயின் அவளோட தாத்தாவை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கா. ஏன்னா அவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, எப்படி இருக்காரு அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிறாங்க. ஹீரோக்கு செம்ம இரிட்டேட்டிங் ஆகுது, ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாம அமைதியா நிக்கிறாரு. யங்ஷங் என்ன பண்றான், அப்படியே அந்த கார் எடுத்துட்டு போறான். ஹீரோயின் அந்த கார்ல இருக்க சைட் மிரரால நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவனை விட்டுட்டு போறதுக்கு. வேற வழியே இல்ல, அவ போயிட்டு சேர்மேனை பார்த்தே ஆகணும், அதனால அவனை விட்டுட்டு தான் போகணும். இப்படி யங்ஷங்கும் ஹீரோயினும் அப்படியே கார்ல போயிடுறாங்க. இப்ப ஹீரோ மட்டும் அங்க தனியா அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இப்படி நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோவோட தலையில யாரோ வந்து பலமா அடிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. போன எபிசோட்ல ட்விஸ்ட் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ட்விஸ்ட் இப்ப ரிலீவ் ஆகுது. ஆக்சுவலா ஜியோலோட ஒய்ஃப் இருக்கால, அவ டோர் ஓபன் பண்றா. இப்ப அந்த இடத்துல புதுசா ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான். அவனை பார்த்தவொடனே அவனோட ஒய்ஃப்க்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்னாச்சு, நீ பாட்டு சொல்லாம கொல்லாம வந்துட்டியே அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான், என்னை பார்த்த உடனே சந்தோஷத்துல பொங்கி எழுவன்னு பார்த்தேன், எதுக்கு வந்தேன்னு கேட்குற, சரி நீ என்ன உள்ள கூப்பிடலன்னா என்ன, நானே உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே உள்ள வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்றான். அவளுக்கு அப்படியே பதட்டமா இருக்கு. ஓரமா போய் நின்று அவளோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றான். அவன் என்ன சொல்றான், பாக்குறதுக்கே இந்த இடம் செம்மையா இருக்குல்ல, நான் உன்னை கண்டுபிடிச்ச உடனே உன்னை கொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப கொல்ல தோணலையே, ஏன்னா நீ பார்க்க அவ்வளோ அழகா இருக்க, சரிவா இந்த சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். இப்ப உள்ள குழந்தை கத்துது இல்லையா, சியோலோட குழந்தை, அந்த குழந்தை சத்தம் கேக்குது. இப்படி குழந்தை சத்தம் கேட்டதும் இவன் என்ன பண்றான், நேரா அந்த ரூம்குள்ள போறான். ரூம்குள்ள போயிட்டு அந்த குழந்தைய பாக்குறதுக்காக போறான். பட் அதுக்குள்ள இவ போயிட்டு அந்த குழந்தைய கொஞ்சிறா. குழந்தை அழுதுட்டு இருக்கு இல்லையா, அழுகாத அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைலாம் எடுத்து கொடுக்குறா. இப்ப அவன் கிட்ட வந்து என்ன சொல்றான், அந்த குழந்தைய பார்த்து, அவன் பேரு ஜியோன் தானே, என்னோட குழந்தை, அப்பான்னு கூப்பிடுங்க அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா இது பயங்கரமான வேற லெவல் ட்விஸ்ட் தாங்க. இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு போல, அது இவளோட குழந்தை தான் போல. இது வரைக்குமே இந்த குழந்தை ஜியோலோட குழந்தை அப்படின்னு தான் காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க ஏன் நான் ஏன் எல்லாருமே அது ஜியோலோட குழந்தைன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ஜியோலோட குழந்தையே கிடையாது. இப்போ அவன் என்ன பண்றான், நான் என்னோட மகனுக்கு டோங்க்யூ அப்படின்னு பேர் வச்சேன், ஆனா இவன் மாத்தி ஜியோன் அப்படின்னு வச்சிருக்கான், எனக்கு அந்த பேர் பிடிக்கல, உன் பேரு டோங்கு தான் சரியா அப்படின்னு சொல்றான். அந்த குழந்தைய அவனை திரும்பி பாக்குது. அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பா கிட்ட வாங்க அப்பா கிட்ட வாங்கன்னு அந்த குழந்தைகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றான்னா, உன் வேலையை போயிட்டு பாரு, உன்கிட்ட அவன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது,
ஏன்னா உன் முகத்தை கூட அவன் பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படி உன்கிட்ட வருவான் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இவனும் என்ன சொல்கிறான்னா, என்னது நான் அப்பா இல்லையா, இதுக்கப்புறம் பாரு கூடிய சீக்கிரம் உன்னை போலீஸில் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் தான் அவனுக்கு அப்பா, நான் சொல்கிறது தான் அவன் கேட்பான், என் கூட தான் வளருவான். நாங்கிருந்து வர்றதுக்கு முன்னாடி கொரியாவில் போயிட்டு ஒரு லாயரை பார்த்துட்டு தான் வரேன். அவர் சொன்னார், நீ சட்டப்படி விவாகரத்து வாங்காததுனால உன் மேலே கேஸ் போடலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நீ ஒருத்தவனை ஏமாத்திட்டு வந்த இல்லையா, அவன் உன்னை தேடிட்டு இருக்கான், அது உன்னை பழி வாங்குறதுக்காக தேடிட்டு இருக்கான். அவன் வந்து உன்னை கொண்டுட்டானா அதுக்கப்புறம் இந்த குழந்தை யார் பார்த்துக்கிறது, நான் தானே பார்த்துக்கணும், அப்பா என்ன அப்பான்னு கூப்பிட்டு தான் ஆகுவான் அப்படின்றான். இதெல்லாம் கேட்டு இவளுக்கு செம்ம பயமாயிருதுங்க. ஏன்னா இவளுக்கு அவன் மேலே ஒரு பக்கம் லவ் இருக்கு, இன்னொரு பக்கம் அவன் இவளை வந்து கொன்னுடுவாளோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இந்த டைம்ல இவன் வேற புதுசா வந்து என்ட்ரி கொடுத்து குழப்பிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த டைம் பார்த்து குழந்தை என்ன பண்றான், அழுகிறான். குழந்தை அழுத உடனே அந்த சத்தம் இவனுக்கு செம்ம இரிட்டேட்டா இருக்கு போல இருக்கு. அவளும் என்ன பண்றான், அந்த குழந்தைய தூக்கி வச்சு அந்த குழந்தைக்கு என்னென்னவோ சொல்லி அவ அழுகையை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவன் என்ன சொல்றான், ஏய் காது வலிக்குதுடி, அவனை வெளில தூக்கிட்டு போயா, இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பவே இவ்வளவு ஹார்டா நடந்துக்கிற இவன் எப்படி அந்த குழந்தைய பாத்துக்க போறான் அப்படின்ட்டு அவ யோசிச்சுட்டு அவனை ஒரு மாதிரி பாக்குறான். அப்படியே இப்ப சீனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோட அப்பா இருக்காருல, அவர் ஹீரோக்கு கால் பண்றாரு. பட் அவருடைய கால் ரீச் ஆகவே இல்லை, சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க 2 பேரும் குழம்பி போயிருக்காங்க. அதாவது அவங்க அப்பாவும் அம்மாவும். இவனுக்கு கால் பண்ணா ஏன் ரீச் ஆக மாட்டுது, இவன் ஏன் இவ்வளவு நேரம் வராம இருக்கான், என்னதான் நடந்திருக்கும், ஏதோ தப்பா நடந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ இவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேமிலிலாம் இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, ஹீரோயினோட ஃபேமிலிலாம், அவங்களாம் வந்தப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. பட் இப்போ பரவாயில்ல, எல்லாமே இவங்க கூட அந்யோன்யமாக நடந்துக்கிறாங்க. அதனால அவங்களோட நல்ல மனசெல்லாம் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாமோ இல்லை ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்கலாமோ அப்படின்னு யாருக்கோ கால் பண்ணுறாரு. பட் பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் பையன் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து காரில் அடிபட்டு கிடக்குறாருங்க. ஒரு கையை கட்டி போட்டு இருக்கு. மெதுவாக அவர் எழுந்து பார்த்தா அவர் கை கட்டி இருக்கிறத அவர் உணர்றாரு. பக்கத்தில் யாரும் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான், யாருன்னு தெரியல. அவன் கையில் ஒரு இன்ஜெக்ஷனும் வச்சிருக்கான். அது நம்ம ஹீரோக்கு போடுறதுக்காக தான் வச்சிருக்கான். ஐ திங்க் அது மயக்க ஊசி இல்லைன்னா விஷ ஊசியாக தான் இருக்கும். ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த கட்டுலேருந்து கலண்டு எப்படியா வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் ஒன்றுமே பண்ண முடியல, கையும் காலும் கட்டி இருக்கு. ஊசிய கையில வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம தலைவர் தான். கொரியன் சினிமால இவர் இல்லாத படமே கிடையாது. இப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன ரொம்ப சத்தம் போடுற, குதிக்கிற, ஒன்னும் குதிக்காத சரியா, நீ இவ்வளவு நேரம் எப்படி தூங்கிட்டு இருந்தியோ அதே மாதிரி உன்னை நிரந்தரமா திரும்ப தூங்க வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோ மேல போடுறதுக்கு போறான். இன்ஜெக்ஷனை போட்டானா இல்லன்னு தெரியல. அதுக்குள்ள அப்படியே சீனை கட் பண்ணிடுறாங்க. சீனை கட் பண்ணா யங்ஷங்கும் நம்ம ஹீரோயினும் தான் எந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா, இவன் நம்ம ஹீரோயினோட ப்ராப்பர்ட்டிலாம் ஆக்குபை பண்ணியிருப்பான் இல்லையா, அதே பிளேஸுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதே வீட்டுக்கு வரான். இந்த வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறா, நான் என்னுடைய தாத்தாவை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. யங்ஷங்கோ என்ன சொல்கிறான், நீ ரொம்ப நனைஞ்சு போயிருக்க, ஃபர்ஸ்ட் போய் நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, அதுக்கப்புறமா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு, நீயும் சொன்னால் உனக்கு பசிக்குதுன்னு மறந்துட்டியா, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அவளும் என்ன சொல்கிறா, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், நான் சாப்பிட்றதுக்காக இங்கே வரல, ஃபர்ஸ்ட் என்னோட தாத்தாவை என்கிட்ட காமிங்க அப்படின்றா. யங்ஷங் இருக்கான்ல, சரியான ஹெட் வெயிட்டாக இருப்பான் போல இருக்கு. நீ ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு என் கூட சாப்பிட்டாதான் உங்கள் தாத்தாவே காமிப்பா அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்ம ஹீரோயினா பிளாக்மெயில் பண்ணுறான். நான் உங்களை கூட்டு வந்திருக்கேன், அதாவது என்னோட விருந்தாளி நீங்கள், உங்களுக்கு சரியான சாப்பாடு கொடுத்து உங்களை சரியாக கவனிச்சிக்கிட்டா தானே நல்லாயிருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உங்களை தாத்தாவை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயினும் சரின்ட்டு உள்ளே போயிட்டு, அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா இத்தனை வருஷமா, அந்த ரூமுக்கு போகிறா. அங்கே போயிட்டு அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வந்து பார்த்தா அங்கே ஃபுல்லாக இவங்களோட மெமரிஸ் தான். அங்கே நம்ம பேக் இருக்கார் இல்லையா, அவர் யூஸ் பண்ண பெண்ணு கூட இருக்குது. அதெல்லாம் பார்த்து அப்படியே ஆச்சரியமாக நின்றுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த யங்ஷங் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயின் சாப்பிட்றதுக்காக ஸ்பெஷலாக சமைக்க சொல்கிறான். அதே மாதிரி அங்கே தடபுடலாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவளுக்கு எந்த பிளேட்டில் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான பிளேட்டும் ஒரு கிளாஸும் சூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறதுக்காக ஒரு பெரிய பாரே வீட்டில் வச்சுருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லா பிராண்டோட சரக்கும் அங்கே இருக்கும் போல. அதுலேருந்து ஒரு சாம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிராண்டை சூஸ் பண்ணுறாரு. இப்படி சூஸ் பண்ணிட்டு பாட்டில் கையில் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ வந்து பியோன் இருக்கான்ல, நம்ம ஹீரோக்கு அந்த விஷ ஊசி போட வந்தானே, அவன் இவருக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நான் எப்போ கிளம்பட்டுமா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோடைய ஃப்ளைட் டிக்கெட்டும் உன்னோடைய பணமும் ஒன்று வந்து சேரும்,
நீ இப்போதைக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு பியோம் என்ன சொல்றானா, நீங்க வந்து நேரடியா எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேக்குறான். எங்ஷங்கோ என்ன சொல்றான், நான் வந்து உன்னை பார்த்தாலோ இல்ல நான் அங்க வந்தாலோ என் கூட இருக்க ஹேனுக்கு சந்தேகம் வந்துடும், அதனால நானே உன்னை கூடிய சீக்கிரம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவனுடைய நம்பரையும் டெலீட் பண்ணிடுறான். அதாவது பியோமோட நம்பரையும் டெலீட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. ஹே காய்ஸ், அப்படியே இந்த பார்ட்டை முடிச்சிடுறாங்கப்பா. நெக்ஸ்ட் பார்ட்டு நாளைக்கு வரும், மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த எபிசோடுக்கு 10க்கு உங்களோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோட சந்திக்கிறேன். பபாய்.